வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: குடும்ப அமைதியை இழந்து பெறுவது அது ஞானமே ஆயினும் அதனால் ஒரு பயனும் வராது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு. இல்லறத்தை விட்டு பல துறவை நாடு எங்கெங்கோ சுற்றி அடைந்தார் அந்நாளில். இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயின்று இறைநிலையை அறியுமுறை கண்டு கொண்டோம். இல்லறமும் துறவரமும் ஒன்றிணைந்த உயர் அறம் கொண்டோம், மகிழ்ச்சி கொண்டோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு குடும்ப அமைதி என்பது இன்றியமையாத ஒன்று. கூட்டல் இன்பம். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தேவைகளை சிக்கனமாக பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்ற அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். யார் அதிகமாக ஒரு குடும்பத்துல விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாகியாக வாழ்றாங்களோ, சமநோக்கோடு வாழ்றாங்களோ, அவங்க தான் அறிஞர்கள், அவர்கள் தான் ஞானிகள் என்று சாமிஜி சொல்லுவாங்க. ஒரு காலத்துல 4 நிலைகள் இருந்தது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தா, வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4ஆக பிரித்து வைத்திருந்தாங்க. சாமிஜி தூய தமிழ்ல சொல்லுவாங்க: இளமை நோன்பு, இனிய இல்லறம், அகத்தவம், தொண்டு என்று. ஒரு 18 வயது வரையிலும் கல்வி கற்கக்கூடிய காலம். கல்வி, தொழில், மொழிவழி கல்வி, தொழில் வழி கல்வி எல்லாம் இந்த 18 வயது வரையிலும் கற்றுக்கொள்வது. அதன் பிறகு தொழில் செய்து திருமணம், குழந்தைகள் எல்லாம் பிறப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சதுக்கு பிற்பாடு அந்த இளமை நோன்பு, இனிய இல்லறம் என்ற இந்த 2ஐயும் நிறைவு செய்ததற்கு பிறகு அதன் பிறகுதான் அந்த தியான நிலையில ஈடுபடணுங்கிற அந்த ஒரு நிலை இருந்தது. தியானத்துல ஈடுபட்டு தனிமையில் அந்த தியானத்துல நல்ல ஆழ்ந்து அந்த இறைமைய இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அதன் பிறகு தொண்டு செய்யணுங்கிற மாதிரி 4ஆக பிரித்து வைத்தார். சாமிஜி உணர்வு தெரிஞ்ச நாளில் இருந்து நம்முடைய ஆயுட்காலம் வரையிலும் ஒழுக்கம், கடமை, ஈகை இந்த 3ஐயும் சிறப்பாக இல்லறத்திலிருந்தே செய்வதற்கான ஒரு முழு விளக்கமும் பயிற்சியும் தான் மனவளக்கலை. சாமிஜி இந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்ததற்கு காரணம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எண்ணற்ற மகான்கள் அந்த இளமை நோன்பு, இனிய இல்லறம், அகத்துவம், தொண்டு என்ற அளவுல பல கோடி பேர் முயற்சி செய்திருந்தா அதுல 1-2 பேர் கூட சரியா சக்சஸ் பண்ண முடியல, அந்த சூழ்நிலைகள் இருந்தது. அவர்களுடைய ஒட்டுமொத்த அந்த எண்ணமும் எனக்குள்ள வந்து இந்த எளிய முறையிலான இந்த எளிய முறை பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்குது என்று சாமிஜி அவங்க சொல்லுவாங்க. குடும்பம் ஒரு கோயில், இல்லறமே நல்லறம். அதே போல குடும்ப விளக்கு என்ற அந்த புத்தகத்துல பாரதிதாசன் சொல்லுவாங்க, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். குடும்பம்ங்கிறது ஒரு மல்டி யூனிவர்சிட்டி. நம்முடைய மனவளக்கலை குழந்தை உணர்வு தெரிஞ்ச நாளில் இருந்து அவங்களுக்கு ஒழுக்க பழக்கத்துக்கான விளக்கங்களும் அதே போல எளிய முறையிலான உடற்பயிற்சியையும் சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. அந்த உடற்பயிற்சியை செய்யும் போது அவங்க முழு வளர்ச்சி பெற முடியும். அதே போல பிறந்து உணர்வு தெரிந்த நாளைக்கு அப்புறம் ஒழுக்க பண்பாட்டோடு வேதாத்திரிய விளக்கங்களோடு அவங்க அந்த வாழ்க்கையை வாழும்போது புதிய பதிவுகள் எதுவுமே இருக்காது. பருவமடைந்த பெண்ணுக்கும் 14 வயது நிரம்பிய ஆணுக்கும் அந்த உயிர்நல பயிற்சியும் தியான பயிற்சி, மனதுக்கான தியான பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி இது சிறப்பாக
ஒவ்வொருத்தரும் இல்லறத்தில் இருந்து கொண்டே கற்றுக்கொள்ளலாம். அந்த இல்லற வாழ்க்கையில சிறப்பாக வாழ முடியும். இன்றைய காலகட்டத்தில் பள்ளி கல்லூரிகளில் அனைத்திலும் நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகள் போதிக்கப்படுது. அந்த குழந்தை பிராயத்திலிருந்தே கல்லூரிகளிலேயே பள்ளிகளில் நம்முடைய மனவளக்கலையை கற்றுக்கொண்டவர்கள் அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொண்டு அந்த ஞான நிலை பெற்று வாழலாம் என்று சொல்லி அனைவரும் இந்த பயிற்சியை கற்று பலனடையணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.